ட்ரீட் பண்ணு, இல்லைன்னா நிறுத்த சொல்லுங்க. இல்லை மேடம், தேவராஜ் கொடுத்த காப்பின்னா போயிட்டே இருக்க மேடம். போயிட்டு அதுக்குள்ள போவாதீங்க மேடம். இப்போ இது பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க ஒரு சரி 2008 இரு என்ன மேடம் இல்ல சார், ஜூலைல நோட்டீஸ் கொடுத்ததே கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்க. மேடம் முன்னாள் ஒரு மீட்டிங் நடக்குது மேடம். அவர் செந்திலியா எப்படி கூடுமா? செந்திலியா எப்படி கூடுமா? செந்திலியா எப்படி கூடுமா? என்னண்டா ஷோகாஸ் நோட்டீஸ் ரெடி ஆகுது சார், உங்க கிளைம் கூட்டு வந்து கையெழுத்து வாங்க சார் போனாரு மேடம். அதே மாதிரி இருப்பா லாக் அண்ட் சீல் இருக்கு. எது சார்? லாக் அண்ட் சீல் முன்னாள் மீட்டிங் மேடம் நீங்க நியூஸ் வந்தது மேடம் நியூஸ் ஜூலைலே பண்ணியாச்சு. பொலிட்டிக்கல் பிரஷர்ல பண்றாரு மேடம். எல்லா கேமரா ரெக்கார்ட் தர மேடம். உள்ள வந்து ஒரே ஒரு இடத்துல நீங்க ஒண்ணு ஐஎஸ் கூப்பிட்டு கேளுங்க. முந்தா நேற்று பார்ட்டி மீட்டிங் நடந்தது. ஏதாவது அந்த வீடியோ கொடு. நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேம்மா. இந்த வியாபாரி சங்கத்தில் ஒரு மத்திய மாவட்ட தலைவர்மா முந்தா நேற்று மீட்டிங் நடக்குது. மேடம்க்கு தப்பான தகவல் ஆரம்பத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் கூட சென்னை மாநகராட்சியோ வேறு எந்த நிர்வாகத்துலேருந்து எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாமலே வந்து அராஜகமாக இடிக்கிறாங்க. நேற்று கூட நாங்கள் டிசி ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறப்போ இது நாளைக்கு நடக்காது, நீங்கள் நாளைக்கு 10:30 மணிக்கு ஏசி ஆஃபீஸில் போய் பாருங்கள், உங்கள் டாக்குமெண்ட்ஸோடு போய் பாருங்கள், கார்ப்பரேஷன் அதிகாரிக்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், கார்ப்பரேஷன் அதிகாரிகள் அவங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களை அனுப்பிச்சார். ஆனால் இன்றைக்கி காலையிலேயே 7 மணிக்கு வந்து இப்படி அராஜகம் பண்ணுறாங்க. அதுக்கு காவல்துறை உறுதுணையாக இருக்குது. கேட்டால் எங்களுக்கு அதை சொன்னாங்கன்றாங்க. காவல்துறையிலையும் அந்த டாக்குமெண்ட்டு நம்மக்கிட்ட காட்டல, அவங்களுக்கு கொடுத்தாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம டாக்குமெண்ட்டு 1936 நம்ம டாக்குமெண்ட்டை காட்டுறோம். எனக்கு விற்றவங்க, அதுக்கு முன்னாடி விற்றவங்க, அவங்க வாரிசுகள் எல்லாரும் ரெக்கார்டும் இருக்குது, அதை காட்டுறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? மேலிட உத்தரவு காப்பி கொடுக்க சொல்லுங்க, நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவேன். ஆனால் அது எனக்கு சர்வ் பண்ண காப்பியாக இருக்கும். அது வரைக்கும் நிறுத்த சொல்லுங்கம்மா வேலையா. இப்போ அது நிறுத்த சொல்லுங்க. எங்க போறீங்க? நீங்க